வீட்டு மல்லி செடிங்க பாருங்கள், குண்டு மல்லின்னு சொல்லுவோம், மதுரை மல்லின்னுவோம். அந்த மல்லி செடிலாம், இந்த மல்லி செடியிலேருந்து ஒரு கிளை இதை இப்படி உடச்சி நான் வேறு தொட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பாருங்க, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த சின்ன இதில் தொட்டியில் வச்சுருக்கேன். இது எப்படி துளுத்து வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ பெருசாக ஒரு மாதத்தில் துளுத்து வரும். மல்லி செடி நம்ம விதையே போட வேணாம். குண்டு மல்லி, நித்திய மல்லி எல்லாம் இந்த கிளைய வச்சாலே போகிறோம். அற்புதமாக நமக்கு ஒரு மாதத்துலேயே ரிசல்ட் தருங்க. தொட்டி நிறையா நமக்கு கிளைகள் வரும். ஈஸி கார்டனிங் இது. பூரவல்லி செடிங்க, இதுவும் அப்படி தான் வச்சேன். இந்த கிளைய அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு தொட்டியில் வச்சேன். இது எப்படி படர்ந்துட்டு வருது பாருங்கள், எவ்வளோ பெருசாக. கற்பூரவல்லி சளி, இருமல் எல்லாத்துக்கும் நல்லது. நம்ம 2 இலையை கடித்து நம்ம சாப்பிட்டாலே நம்மளோட தொண்டையில் இருக்கிற சளி, மார் சளி எல்லாம் வெளியே வந்துடுங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.